விடுதலை புலிகளின் பணத்தை பெற்று டீல் பேசி நாடு திரும்பிய கைப்பிள்ளையே கஜேந்திரன். அதிபர் தேர்தலுக்கு தயார் தகவல் தெரிவித்துள்ள மொட்டு கட்சி உறுப்பினர். ரணிலின் அதிரடியாட்டம் ஆரம்பம். மொட்டு கட்சி கடும் சீற்றம். ஸ்ரீலங்காவின் அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஜனவரி 4, 5, 6ஆம் திகதிகளில் வடக்கு மாகாணத்திற்கு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக நம்பத்தகுந்த அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக யாழ்ப்பாணம் விஜயத்தை மேற்கொள்ள உள்ள ரணில் விக்ரமசிங்க யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது காணி விடுவிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் சம்பந்தமான முக்கிய அறிவிப்பினை வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து வடக்கு மக்களின் நீண்டகால குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் கொண்டுவரப்பட்ட பாலியாற்று நீர் வழங்கல் திட்டத்தை ரணில் விக்ரமசிங்க ஆரம்பித்து வைக்க உள்ளார். இத்திட்டம் தொடர்பில் கடந்த காலங்களில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் அது கைகூடாத நிலையில் தற்போது இத்திட்டத்திற்கு 250 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கான அங்கீகாரம் கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இதனை அடுத்து ரணில் விக்ரமசிங்க கொழும்பு ரோயல் கல்லூரி மற்றும் யாழ் மத்திய கல்லூரி ஆகியவற்றுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியின் போது பிரசன்னமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளிடம் 40 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று வெளிநாடு சென்றுவிட்டு பின்னர் ஜனாதிபதியுடனும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருடனும் டீல் பேசி நாட்டுக்குள் வந்தவரே கைப்பிள்ளை கஜேந்திரன் என கடற்றொழில் மற்றும் நீரியல் வழங்கல் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வவுனியாவிற்கு நேற்று விஜயம் செய்த அவர் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அந்த காலத்தில் கைப்பிள்ளை கஜேந்திரன் 40,000 சவப்பெட்டிகளை தயார் செய்யுங்கள் என்று நாடாளுமன்றில் கூறினார். குறித்த விடயம் சிங்கள மக்களிடத்திலும் ஆயுதம் தரித்தவர்கள் மத்தியிலும் ஒரு கொதிநிலையை ஏற்படுத்தக்கூடியது. அவர் அவ்வாறு கூறிவிட்டு வெளிநாடு சென்றுவிட்டார். பின்னர் அந்த காலப்பகுதியில் பதவி வகித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியுடன் டீல் பேசினார். தன்னிடம் பல ரகசியங்கள் இருக்கின்றன, அதனை நான் சொல்கின்றேன், எனது சகோதரரை விடுவியுங்கள் என்று அவர் கோரினார். பின்னரே அவர் இலங்கை வந்தார். அவர் வெளிநாடு செல்வதற்கு முன்பாக புலிகள் அமைப்பில் வாகனங்களுக்கு பொறுப்பாக இருந்த குட்டி என்பவர் நாடாளுமன்றில் அவருக்கு கொடுத்த வாகனத்தை தருமாறு கேட்டிருந்தார். அதற்கு 40 லட்சம் ரூபாய் பணத்தை நாடாளுமன்றத்துக்கு செலுத்தினாலேயே அந்த வாகனத்தை எடுக்க முடியும் என்று கைப்பிள்ளை கூற குட்டி என்பவர் அந்த பணத்தை அனுப்பியிருந்தார். அந்த பணத்தையும் கைப்பிள்ளை எடுத்துக்கொண்டு வாகனத்தை பூட்டிவிட்ட பின்னரே வெளிநாடு சென்றார். பின்னர் மீண்டும் இங்கு வந்து மணற்தரை என்ற பகுதியில் காணி வாங்கி வீடு கட்டி வசதியாக இருக்கின்றார். இவர்கள் மக்களுடைய நலன்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறானவர்கள் மக்களுக்கு தவறான வழிகாட்டுதல்களை வழங்கி மக்களை உசுப்பேற்றுகின்றார்கள். இவை ஆரோக்கியமான விடயமல்ல. இதே நேரம் எங்களுக்கு பயந்தே வெளிநாடு ஓடியதாக அண்மையில் அவர் கூறியிருந்தார். இன்று நான் இருக்கின்றேன், ஆனால் அவர் யாருக்கு பயத்தில் ஓடினாரோ அவர்கள் இன்று இல்லை. அப்படியானால் யாருக்கு பயந்து அவர் ஓடியிருக்க முடியும்? அந்த காலகட்டத்தில் வெளிக்கடை சிறையில் சிங்களவர்களும் களுத்துறை சிறையில் தமிழர்களாலும் நான் தாக்கப்பட்டேன். ஆனால் நானும் திரும்பி தாக்கினேனே தவிர நாட்டை விட்டு ஓடவில்லை. ஆனால் இந்த கைப்பிள்ளை திருகோணமலை மக்களை உசுப்பேற்றி குழப்பினர். அந்த மக்கள் அடித்து துரத்திய போது ஓடியதை அனைவரும் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள். அவர் கோலை போல் ஓடினார். அவர் திரும்பி தாக்கியிருக்க வேண்டும். அந்த சம்பவத்துக்கு மனம் வருந்துகின்றேன். ஆனால் அவர் மீண்டும் தாக்கியிருக்க வேண்டும். அதற்கு முதுகெலும்பில்லாத தைரியம் இல்லாதவர்கள் இன்று சகட்டுமேனிக்கு ஏதோ பேசுகின்றனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆரம்பகட்ட ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரபல வர்த்தகர் தம்மிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளராக போட்டியிட தாம் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அதிபர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு
பெறுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் 10 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தம்மிக பெரேரா கூறியுள்ளார். அரச நிறுவனங்களை தனியாருக்கு வழங்குவதை தவிர்த்தல், பொதுமக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பெறுமதிசேர் வரிச்சுமையை குறைத்தல் ஆகியவை அந்த 10 நிபந்தனைகளுக்குள் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 5 வருடங்களுக்கு அதிபர் பதவியை பொறுப்பேற்கும் போது திட்டமிட்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவிப்பதற்கு இன்னும் 286 நாட்கள் இருப்பதாக தம்மிக்க பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த காலப்பகுதிக்குள் தமது கட்சியால் விதிக்கப்பட்ட குறித்த 10 நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளராக களமிறங்க தாம் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள சிறு கட்சிகளை வளைத்து போடுவதற்கான முயற்சியில் ரணில் விக்ரமசிங்க இறங்கியுள்ளார் என்று தெரிய வருகின்றது. இதற்கான பேச்சுக்கள் ஏற்கனவே ஆரம்பித்திருந்தாலும் ஜனவரி மாதம் சிறு கட்சிகளுடன் ஜனாதிபதி நேரில் பேச்சு நடத்த உள்ளார் என்று அறிய முடிகின்றது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தான் களமிறங்க உள்ளதாகவும் அதற்கு ஆதரவு வழங்குமாறும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிடம் ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதியின் கோரிக்கையை ஏற்காது தமது கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான ஏற்பாடுகளை மொட்டு கட்சி செய்து வரும் சூழ்நிலையிலேயே மொட்டு கூட்டணியில் உள்ள சிறு கட்சிகளை வளைத்து போடுவதற்கான வியூகத்தை ஜனாதிபதி அமைத்துள்ளார். அத்துடன் மலையகத்தில் உள்ள சிறு கட்சிகளுடனும் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுவினருக்கு அடைக்கலம் கொடுக்கும் சுமார் 2000 அரசு அதிகாரிகள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புலனாய்வு அமைப்புகளால் குறித்த விடயம் தொடர்பான அறிக்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், பாதாள உலக குழுவினர் மற்றும் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் அரசியல்வாதிகள், போலீஸ் அதிகாரிகள், சிறைச்சாலை அதிகாரிகள் என சுமார் 2000 அரசு அதிகாரிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலைமை மாற்றப்படும் வரை பாதாள உலகத்தை ஒடுக்குவது கடினமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக புள்ளிகளை விடுவிப்பதற்காக பல்வேறு நிலைகளில் உள்ள அரசியல்வாதிகள் போலீசார் ஊடாக தலையிட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளதாகவும் உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. சில அரசியல்வாதிகளுடன் பாதாள உலக குழுவினர் தொடர்பில் இருப்பதாகவும் அந்த அரசியல்வாதிகளிடமிருந்து இவர்களுக்கு உயர் பாதுகாப்பு கிடைப்பதை அறிய முடிவதாகவும் புலனாய்வுத்துறை வட்டாரங்கள் மேலும் கூறியுள்ளன. பிலியந்தலை மாவித்த புறவில் வீடு ஒன்றில் இயங்கிய சட்டவிரோத பட்டாசு உற்பத்தி நிலையத்தில் வெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த விபத்தானது இன்று காலை ஏற்பட்ட நிலையில் நிலைய உரிமையாளர் மற்றும் அவரது 2 பிள்ளைகள் தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக பிலியந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் வீட்டில் இருந்த மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட தளபாடங்கள் மற்றும் பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த வீட்டில் பட்டாசுகள் மற்றும் பட்டாசுகளுக்கு தேவையான ஏனைய பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இவ்வருடத்தின் இறுதி நாளான இன்று காலை 7 மணியளவில் பட்டாசுகளை சந்தைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை இவர்கள் முன்னெடுத்த போதே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் காயமடைந்தவர்கள் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.